ஆகவே இந்த வடமாகாணத்தில் அல்லது யாழ்ப்பாணத்தில் அல்லது ஒவ்வொரு இடங்களில் இந்த தையிட்டி பிரச்சனை போன்ற இதுகள் வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். அவற்றை வைத்து இன்று இந்த வடமாகாணத்தில் தலைவர்கள் என்று கூறுபவர்கள், இனவாதத்தை பேசுபவர்கள் தமது அரசியல் இருப்பை அந்த பிரச்சனைகளை வைத்துத்தான் இன்று நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ආදරණීය අමතාත්තේ තයි වේවා කුරුන්දි වේවා වෙන ඕනම ප්‍රශ්නයක් අපි විසඳද්දී මොකක්ද අංකයකට මතක තියාගන්න. அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, தையிட்டியாக இருக்கலாம், குருந்தூர் மலை பிரச்சனையாக இருக்கலாம். அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் போது என்ன நாங்கள் முதலாவதாக நாங்கள் இருக்க வேண்டிய முடிவு என்ன? ඒක පළවෙනිම දේ තමයි මේ ප්‍රශ්න විසඳනවා කියන්නේ මේ ප්‍රශ්න විසඳීම හරහා ජාතික සමගිය ආගමික සංහිඳියාව වැඩි වෙන දිශාවට තමයි මේ ප්‍රශ්න විසඳන්න ඕන. නැතුව දේශපාලන වශයෙන් පරදිලා කරගියා ගන්න දෙයක් නැතුව දකුණේ උතුරේ දේශපාලන අනාථයන්ට ඔක්සිජන් දෙන්න අපි මේ ප්‍රශ්න අවසන් යන්නේ. ஆகவே பிரச்சனைகளை தீர்க்கும் போது தையிட்டியாக இருக்கலாம், வேறு பிரச்சனைகளாக இருக்கலாம். அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் போது நாங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம்தான் தொடர்ச்சியாக இந்த தேசிய ஒற்றுமை, இனங்களுக்குடைய நல்லிணக்கத்தை எவ்வாறு அதிகரிப்பது, அவற்றை பேணி பாதுகாப்பது எவ்வாறு என்றுதான் நாங்கள் கருத்தில் எடுத்த வேண்டும். அப்படி இல்லாமல் வங்குரோத்து அடைந்து செய்ய வழி இல்லாமல் வங்குரோத்து அடைந்த அரசியல்வாதிகளுக்கு மீண்டும் அந்த அரசியலை முன்னெடுப்பதற்காக சப்போர்ட் கொடுக்கும் வகையிலே, ஆதரவு கொடுக்கும் வகையிலே பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்பதை நாங்கள் கூற வேண்டும். வணக்கம். சிறும சகோதர சகோதரியாகின் புலிமா அவசரில்லா சிறும் அனைவருக்கும் வணக்கம் என்று கூறிக்கொண்டு தனது உரையை ஆரம்பிக்கின்றார். විශේෂයෙන්ම මේ වේදිකාවේ සිටින අපේ රාමලිංගම් චන්ද්‍රසේකර සහෝදරයාත් ඇතුළු අනිකුත් සියලුම සහෝදරුන්ගෙනුත් ඒ වගේම මේ සියලුම සහෝදරියන් ඒ වගේම ජාත්‍යන්තර කාමකරු දිනය වෙනුවෙන් අද තමන්ගේ පුදු ජනතාවගේ ශක්තිය පෙන්වන්න මෙතෙන්ට යාපේ නගරයට ආපු ඔබ සියලු දෙනාගේම අවසරයි. விசேடமாக மேடையில் இருக்கும் எமது கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தோழர் உள்ளிட்ட அனைத்து தோழர்களும், அதே போன்று அனைத்து சகோதரிகளும், அதே போன்று சர்வதேச தொழிலாளர் தினத்தை நினைவு கூறுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய் தந்தையரே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். සහෝදර සහෝදරයන් දන්නවා අපි දේශීය මක්කල් ශක්ති විදියටත් ඒ වගේම ජනතා විමුක්ති විදියටත් විශේෂයෙන්ම 2015 පස්සේ මේ යාපනයේ නගරේ උත්‍රවේලිවල විවිධ තැන්වල අපි ජාත්‍යන්තර කම්කරු දිනය සමරලා තිබෙනවා. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களை எடுத்துக்கொண்டால் 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு பல இடங்களிலே இந்த யாழ் மாவட்டத்திலே முற்றவெளி உள்ளிட்ட பல இடங்களிலே இந்த சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றோம். ඒ හැම සැරේම අපි යාපනයේ මැදිරිය පැවැත්වුවේ උතුරු පළාතම එක මැදිරියක් විදියට. அந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் வடமாகாணத்தில் இருக்கும் அனைத்து மாவட்டங்களையும் ஒன்றிணைத்து தான் அந்த மே தினங்களை நாங்கள் கொண்டாடினோம். ඒ නිසා අපිට සිහිනයක් තිබුණා යාපනයේ මැතිවරණ දිස්ත්‍රික්කයේ විදියට එක மே දිනයක් යාපනයේ දිස්ත්‍රික්කයේ හයියෙන් යාපනයේදී කරන්න අදේ සිහිනයක් සම්පූර්ණ කරන් තිබෙනවා. அதே போன்று நான் கூற விரும்புகின்றேன், எங்களுக்கு ஒரு கனவு இருந்தது, யாழ் தேர்தல் மாவட்டத்தை மட்டும் ஒன்று சேர்த்து ஒரு மே தினத்தை கொண்டாட வேண்டும் என்று. இன்று அந்த கனவு நனவாகி இருக்கின்றது. ඒ වගේම තමයි අපි පක්ෂ මූලස්ථාන තුල මේ සැරේ කතා කරා කොහොමද අපි மே දිනේ තියන්නේ කියලා. அதே போன்று மக்கள் விடுதலை முன்னணி என்ற அடிப்படையிலே நாங்கள் தலைமையகத்திலே கலந்தாலோசித்தோம் எவ்வாறு இம்முறை இந்த மே தினத்தை நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று. එකක් තමයි මේ තෙල් ප්‍රශ්නෙත් එක්ක ඒ තෙල් ප්‍රශ්නෙත් එක්ක අපි කොහොමද மே දිනේ තියන්නේ කියන එක දෙයක්. அதாவது இன்றைய காலகட்டத்தில் நிலவும் இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டு இருக்கின்ற நிலையிலே எவ்வாறு இந்த மே தினத்தை நடத்துவது என்பது நாங்கள் யோசித்தோம். අනිත් එක තමයි අපි 103 ඉන්නකොට නේද? 103 ඉන්නකොටත් මෙතන ඉන්න මේ සහෝදර සහෝදරියන් අපි ගොඩක් අය ගිහිල්ලා ගෝල් ෆේස් පිට්ටනිය පිරෙව්වා. ඒ නිසා අද අපි 3-2 ආණ්ඩුවක් හදාගෙන තියෙනකොට අපිට ලක්ෂ ගාණක් සෙනඟ තියාගන්න පිට්ටනියක් කොහෙන්ද හොයාගන්න කියන ප්‍රශ්නෙත් අපිට තිබුණා. மற்ற விடயம்தான் நாங்கள் 3% எங்களுக்கு வாக்கு கிடைத்த காலகட்டத்திலும்
நாங்கள் கொழும்பிலே இருக்கும் பிரமாண்டமான ஒரு மைதானமான கோல்ஃபேஸ் மைதானத்தை நாங்கள் நிரப்பினோம் மே தினத்திலே. அதனால் நாங்கள் ஆளும் தரப்பு என்ற அடிப்படையிலே எங்களுக்கு கொழும்பிலே ஒரு மைதானம் ஒன்று இல்லை நிரப்புவதற்கு அவ்வளவு சனம் வரும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருந்தது. அந்த விடயத்தையும் நாங்கள் கருத்தில் எடுத்தோம். ඒ නිසා අද අපිට පුළුවන් වෙලා තිබෙනවා ලංකා ඉතිහාසයේ එක දේශපාලන ව්‍යාපාරයක් විදියට රටේ ප්‍රධාන මැතිවරණ දිස්ත්‍රික්ක 21ේම දසලක්ෂ සංඛ්‍යාත මිනිස්සු එකතු කරගෙන පුංචි මිනිස්සු එකතු කරගෙන දෙමළ සිංහල මුස්ලිම් මිනිස්සු එකතු කරගෙන මහා පරිමාණ මෑදින 21ක් කරන්න. ஆகவே இன்றைய தினத்திலே நாங்கள் எடுத்த முடிவின் பலனாக நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் நாடு முழுவதும் அனைத்து பாட்டாளி வர்க்கம், தொழிலாளர் வர்க்கம், சாதாரண மக்கள், தமிழ், முஸ்லிம், சிங்களம் அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி இன்றைக்கு 21 மே தினங்களை நாங்கள் இன்றைய தினத்திலே இலங்கை முழுவதும் நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ඒ වගේම තමයි අපි ඔබතුමාලට කියන්න ඕන කම තිබෙනවා මුලින්ම ගත්තට පස්සේ අද කම්කරු දිනේ වැදගත්කම ගැන ගොඩක් අය කියලා තියෙන නිසා මම කැමති අපේ රටේ ඔබතුමාලා කරපු විශාල වෙනස්කමක් තිබෙනවා පහුගිය අවුරුදු 24 සැප්තැම්බර් වල එතනින් පටන් ගන්න. நான் நினைக்கின்றேன் சர்வதேச தொழிலாளர் தினம் தொடர்பாக பல தோழர்கள் கதைத்திருப்பார்கள். ஆகவே 2024ஆம் ஆண்டு இந்த நாட்டு மக்கள் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த மாற்றம் தொடர்பாக கதைத்து நான் இந்த உரையை ஆரம்பிக்க நினைக்கின்றேன். තමුන්නා දන්න අපේ දේශීය මක්කල් ශක්ති ආණ්ඩුව 2024 සැප්තැම්බර් මාසයේදී උතුර දකුණ නැගෙනහිර බටහිර සියලුම ජනතාව එකතු වෙලා හදපු ආණ්ඩුවක්. உங்களுக்கு தெரியும் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த நாட்டிலே இருக்கும் தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் அனைத்து பாகங்களிலும் இருக்கும் மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மக்கள் ஆட்சியை இந்த நாட்டிலே நிலைநாட்டினார்கள். ඒක තනිකරම සාමාන්‍ය ජනතාවගේ ශක්තියෙන් කප්පන් දීලවත් සල්ලි බෙදලවත් බොරු channel වලින් එක එක බොරු කියලාවත් එහෙම නෙමෙයි තනිකර මහජන ශක්තියෙන් මක්කල් ශක්ති මත ගොඩනගාගත් ආණ්ඩුවක් තමයි ඔබතුමාලා 24 දී හැදුවේ. அவ்வாறு அமைத்து கொண்ட அந்த மாற்று அரசாங்கம் என்பது ஏதாவது லஞ்சத்திற்கு அல்லது கொடுப்பனவுக்கு அடிபணிந்த அல்ல, ஏமாறி அல்ல, அல்லது வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு ஏமாறி அல்ல, முற்றுமுழுதாகவே இந்த நாட்டில் இருக்கும் சாதாரண மக்கள் தங்களுடைய அந்த எதிர்பார்ப்புடன் நல்ல எதிர்பார்ப்புடன் அமைத்துக் கொண்ட அரசாங்கம் தான் அமைத்துக் கொண்டனர். දැන් ඒ ආණ්ඩුවට මාස 18ක් ගත වෙලා තිබෙනවා. தற்போது அந்த அரசாங்கத்திற்கு கிட்டத்தட்ட 18 மாதங்கள் கடந்திருக்கின்றன. අපි මේ ආණ්ඩුව ගන්නකොට රට තිබිච්ච තැන ගැන මම හිතුවා විනාඩි 3-4ක් කතා කරලා මතක් කරගන්න කොහොඳයි කියලා. நாங்கள் அரசாங்கத்தை பாரமெடுக்கும் போது இந்த நாடு இருந்த நிலையை தொடர்பாக சற்று கதைக்க விரும்புகின்றேன். ඔබතුමාලා දන්නවා අනුර සහෝදරයා ජනාධිපති බවට පත් කරනකොට අපේ රට ආර්ථික වශයෙන් මිදවැටිලා රටේ බඩු මිල 70 ගානකින් වැඩි වෙලා මිනිස්සු ජීවත් වෙන්න බැරි රටක් තමයි තිබුණේ. நீங்கள் அனுர திசாநாயக தோழர் அவர்களுக்கு ஜனாதிபதி ஆகுவதற்கு வாக்களிக்கும் காலகட்டத்திலே இந்த நாடு மிகவும் பொருளாதார ரீதியாக மிகவும் ஒரு வங்குரோத்து அடைந்த நிலையிலே தான் இந்த நாடு காணப்பட்டது. රටක් වශයෙන් ගත්තොත් එහෙම ලංකාවට කිසිම විදේශිකයෙක් එන්නේ නැති ජාත්‍යන්තර පිළිගැනීමක් නැති රටක් තමයි තිබුණේ. ஒரு நாடு என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் எமது நாட்டுக்கு எந்த ஒரு சர்வதேச மட்டத்திலும் ஒரு மதிப்பு இருக்கவில்லை. எந்த ஒரு நாட்டின் தலைவர்களும் இந்த நாட்டுக்கு வருகை தரவில்லை அந்த காலகட்டத்திலே. යුද්ධ වෙලා අවුරුදු 15කට පස්සේ වවුනියාව ඉඳලා කාන්කේසන්තුරේ දක්වා චෙක් පොයින්ට් පිරිච්ච උතුරක් තිබුණේ. யுத்தம் முடிவடைந்து கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கடந்த நிலையிலும் வவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வரை எடுத்துக்கொண்டாலும் பல இடங்களிலே சோதனை சாவடிகள் அல்லது செக் பாயிண்ட்கள் பல காணப்பட்டன. ඒ කාලේ මොන වගේ දේශපාලනයක් තිබුණේ ආදරණීය අම්මේ තාත්තේ? அந்த காலகட்டத்தில் எவ்வாறான ஒரு அரசியல் இருந்தது இந்த நாட்டிலே அன்பார்ந்த தாய் தந்தையரே? ඔබතුමාට මතකයි මිනිස්සු ගෑස් පෝලිං වල මැරුණා. තෙල් පෝලිං වල මැරුණා. ஞாபகம் இருக்கும் பொதுமக்கள் அந்த கேஸ் வரிசையிலே எரிபொருள் வரிசையிலே பல மக்கள் தங்கள் உயிர் தியாகங்கள் செய்தனர் அல்லது உயிரிழந்தனர். රාජපක්ෂගේ ගෝලියෝ ගිහිල්ලා ගෝල් පේස් එකට ගහුවට පස්සේ මිනිස්සු
පෙරලා ඒගොල්ලන්ට පහර දුන්නම තමයි අපි දැක්කේ සමහර රාජපක්ෂගේ වික්‍රමසිංහගේ ඇමතිලාගේ ගෙවල් වල ගෑස් සිලින්ඩර් 80 100 තියන් හිටියා කියලා. ராஜபக்சாக்களின் சிஷ்யர்கள் பொதுமக்களுக்கு கோல்ஃபேஸில் அறகலை நேரத்திலே தாக்கியதன் பின்பு அந்த மக்கள் போய் ராஜபக்சாக்களின் அந்த அமைச்சர்களின் வீடுகளை தாக்கிய போதுதான் அவதானித்தோம். அந்த அமைச்சர்களுடைய வீடுகளிலே 70-80 கேஸ் சிலிண்டர்கள், நிரப்பப்பட்ட கேஸ் சிலிண்டர்கள் ஒவ்வொரு அமைச்சர்களுடைய வீடுகளிலே காணப்பட்டன. යාපනයේ ගොවියට මොඩරාගල ගොවියට ගහන්න පුවර ටික නැතුව තියෙද්දි මට මතක විදියට හිටපු කතානායකයාගේ ගෙදර තිබිලා හම්බුණා පුවර මිටි 400ක්ද කොහෙද. இந்த யாழ்ப்பாணத்தில் அல்லது தென்பகுதியிலே முனராகலை போன்ற பகுதிகளிலே விவசாயிகளுக்கு பசலை இல்லாவிட்டாலும் சபாநாயகரின் வீட்டிலே 400க்கும் மேற்பட்ட பசலை உரை அந்த பொதிகள் காணப்பட்டன. அந்த நேரத்திலே கண்டெடுக்கப்பட்டன. මිනිස්සු බාල බෙහෙත් දීලා මැරෙනකොට කෙහෙලිය කියන සෞඛ්‍ය ඇමතිවරයා රනිල් වික්‍රමසිංහගේ සෞඛ්‍ය ඇමතිවරයා කිව්වේ ඒ මැරෙන්න ඕන නිසා තමයි ඉස්පිරිතාලේ ඉස්සරහා මල්ශාලා තියෙන්නේ කියලා. அதே போன்று ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சராக இருந்த கேலிய ரம்புக்வெல்ல தரமில்லாத மருந்துகள் கொண்டு வந்து மக்கள் கொல்லப்படும் போது, உயிர் இழக்கும் போது அமைச்சர் என்ன சொன்னார்? கேலிய ரம்புக்வெல்ல அது அப்படித்தான் மக்கள் சாகுவார்கள், அதற்கு வைத்தியசாலைக்கு முன்பு மலர்ச்சாலைகள் இருக்கின்றன, ஆகவே அவற்றின் உதவியை பெறுங்கள் என்று. 2022 ජුලයි මාසේ රනිල් වික්‍රමසිංහ බලය ගත්ත මොහොතේ ඉඳලා මිනිස්සු කරපු හැම සාමකාමී උද්ඝෝෂණයකටම රනිල් වික්‍රමසිංහගේ මැරියෝ දාලා පහර දුන්නා. 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கு பின்பு பதவியேற்ற ரணில் விக்ரமசிங்க, ஜனாதிபதியாக பதவியேற்ற ரணில் விக்ரமசிங்க அமைதியான எல்லா போராட்டங்களையும் தாக்கினார் என்பது எங்களுக்கு தெரியும். එහෙම තමයි රට තිබුණේ. அன்பாரான நிலையிலே தான் இந்த நாடு காணப்பட்டது. දැන් අද ගෝඨාභයගේ අර කවුද ගෝලයෝ, රාජපක්ෂගේ ගෝලයෝ, රනිල්ගේ ගෝලයෝ ඇවිල්ලා මොකද්ද කියන්නේ ගෑස් සිලින්ඩර් උස්සකට එනවා. අපේ මුදල් අමාත්‍යාංශයේ ලේකම්තුමාලා ගෙදර යනවා. අපි කියන්නේ කැමතියි මම මතක් කළේ අන්න එහෙම රටක් තමයි මගේ අමතාත ලංකාවට තිබුණේ. இன்று இந்த கோட்டாபய அல்லது மைந்தட அல்லது ரணில் விக்ரமசிங்கட சிஷ்யன்கள் வந்து இன்று எமது அமைச்சர்களுடைய வீடுகளுக்கு முன்னால அல்லது எமது அலுவலகங்களுக்கு முன்னாக ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது அவ்வாறு ஆர்ப்பாட்டங்கள் செய்ய? இந்த நாட்டை வங்குரோத்து அடைந்த நபர்கள் தான் இன்று வந்து எமக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்பது நினைவு கூறணும். එහෙම වෙලාවක තමයි තමුන්නාසලා කාංකේසන්තුරේ ඉඳලා ඩෙල්ෆ් ඉඳලා දෙවුන්දර තුඩු දක්වා ඡන්ද දීලා අනුරතෝලර මේ රටේ ජනාධිපති කළේ. அவ்வாறான ஒரு இக்கட்டான நிலை நாடு காணப்பட்ட சூழலிலே தான் இந்த வடமாகாணத்தில் இருந்து தென் மாகாணம், கிழக்கு, மேற்கு, மலையகம் என்ற அனைத்து மக்களும் சேர்ந்து அனுரகுமார திசாநாயக்க தோழரை ஜனாதிபதியாக நியமித்துக் கொண்டோம். දැන් මේ මාස 18 ගමන කොයි වගේ? இந்த 18 மாத காலகட்டம் எடுத்துக்கொண்டால் எவ்வாறானதாக இருக்கின்றது? අපි මේ රටේ ජාතික ආරක්ෂාව සාතික කරලා තිබෙනවා. நாம் இந்த நாட்டிலே தேசிய ஒற்றுமையை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றோம். අපි මේ රටේ ආර්ථිකය ශක්තිමත් කරලා තිබෙනවා. நமது நாட்டில் பொருளாதாரத்தை நாங்கள் உறுதியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். ජාතිවාදයේ සහ මුලින්ම වගේ පරාජයටපත් කරලා තිබෙනවා. இனவாதத்தை நாங்கள் முற்றாகவே ஒழித்து கட்டிருக்கின்றோம். මාධ්‍ය නිදහස සාතික කරලා තිබෙනවා. ஊடக சுதந்திரத்தை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றோம். අද උතුරේවත් දකුණේවත් කිසිදු මාධ්‍යවේදියෙක් ආණ්ඩුවෙන් මර්ධනයට ලක් වෙලා ප්‍රශ්න කිරීමකට ලක් වෙලා නැහැ. இன்று வடக்கில் இருந்தாலும் தெற்கில் இருந்தாலும் எந்த ஒரு ஊடகவியலாளரும் அரச தரப்பில் இருந்து பாதிக்கப்பட்டு தனது அந்த பாதிக்கப்பட்ட நிலைகளை கூறுவதாக இல்லை. ඒ වගේම දූෂණයෙන් තොර ආණ්ඩුවක් හදලා තිබෙනවා. அதே போன்று ஊழல் மோசடி இல்லாத அரசாங்கத்தை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். නාස්තියෙන් තොර ආණ්ඩුවක් හදලා තිබෙනවා. வீண்விரயம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். උතුර පිළිගන්න දකුණක් හැදලා තිබෙනවා මගේ අමදාත්. வடமாகாணத்தை மதிக்கும் தென் மாகாணம் ஒன்றை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். දකුණ පිළිගන්න උතුරක් හැදලා තිබෙනවා. தென் மாகாணத்தை மதிக்கும் வடமாகாண மக்களை நாங்கள் கட்டியெழுப்பியிருக்கின்றோம். මම හරි නේද? මොකද ඔබතුමාලා කියන්නේ? தோழர் சரியா பிள்ளையாண்டு கேட்கிறார், என்ன சொல்றீங்க? අද උතුර ජනතාවගේ අයිතිවාසිකම් පිළිගන්න දකුණු පළාතක් දකුණක් හැදලා නැද්ද? இன்று இந்த வடமாகாண மக்களின் உரிமைகளை மதிக்கும், அதற்கு செவிசாய்க்கும் தென்பகுதியில் இருக்கும் மக்கள் இன்று இருக்கிறார்களா இல்லையா?
ඒ නිසා තමයි අද රාජපක්ෂලා වැලේ වැල් නැතුව ගම්මන් පිරලා වීරවංශලා හොයාගන්න තරමට දකුණ ජනතාව දේශපාලන වශයෙන් ඒගොල්ලෝ අතුගාලා තියෙන්නේ. ஆகவேதான் ராஜபக்சாக்கள் வீரவංශ கம்மம்பில போன்ற இனவாத சக்திகளுக்கு தனது அரசியலை கொண்டு போக இயலாத நிலையிலே மிகவும் ஒரு வங்குரோத் அடைந்த நிலையிலே அவர்கள் காணப்படுவது அதனால்தான். අද ලංකාවේ කිසිම මිනිස්සෙක් තමන් දෙමළ වෙච්ච නිසා, තමන් සිංහල වෙච්ච නිසා, තමන් මුස්ලිම් වෙච්ච නිසා අසාධාරණ ලක් වෙන ඒ හැඟීම අපි මේ මාස 18 දී ඔබ හදපු ආණ්ඩුවෙන් ඔබ වෙනස් කළා තිබෙනවා. තවදුරටත් මම දෙමළ නිසා, මුස්ලිම් නිසා, සිංහල නිසා අසාධාරණ ලක් වෙනවා කියන හැඟීම අපි සෑහෙන තුරන් කළා තිබෙනවා. இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு குடிமகனும் தான் ஒரு தமிழன், ஒரு முஸ்லிம், ஒரு சிங்களவர் என்ற அந்த காரணத்தினால் பாதிக்கப்படாமல் எல்லாருமே எல்லாருடைய இந்த நாடு என்ற வகையிலே அந்த சலுகைகள் உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றோம். இந்த 18 மாத காலத்திலே எந்த ஒரு குடிமகனுக்கும் தான் இரண்டாம் பிரஜை, எங்களை கணக்கெடுக்காத ஒரு அரசாங்கம் என்ற உணர்வு இல்லாமல் நாங்கள் அனைவருமே இந்த நாட்டு மக்கள் என்ற அந்த சூழலை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் இன்றைய காலகட்டத்திலே. ඒ නිසා ඔබතුමාලා ලංකාවේ දේශපාලන සිතියම සදහටම වෙනස් කරපු වීරයෝ විදියට තමයි, වීරවරියෝ විදියට තමයි අපි දේශීය මක්ක ශක්තිය ආණ්ඩුව වශයෙන් දකින්නේ. ஆகவே இந்த நாட்டில் இருக்கும் சாதாரண மக்கள் நீங்கள் இந்த நாட்டின் அரசியல் வரைபடத்தை மாற்றி அமைத்த வீரர்களாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் உங்களை. මොකද දකුණ ජනතාවට අනුර තෝරට ඡන්ද දෙන එක එච්චර අමාරු දෙයක් නෙමෙයි. அதாவது தென் மாகாணத்தில் இருக்கும் ஒரு நபருக்கு அனுர தோழருக்கு வாக்களிப்பது என்பது அவ்வளவு கடினமான விடயம் அல்ல. මොකද අපි ජේවීපී එක විදියට දේශීය මක්ක ශක්තිය විදියට අවුරුදු 40-50ක් අපි දකුණේ විශාල වශයෙන් දේශපාලනය කළා තිබිච්ච නිසා. அதாவது தென் மாகாணத்தில் நாங்கள் மக்கள் விடுதலை முன்னணி என்ற அடிப்படையிலும் தேசிய மக்கள் சக்தி என்ற அடிப்படையிலும் பல வருட காலமாக தென்பகுதியிலே நாங்கள் தொடர்ச்சியான அரசியலில் ஈடுபட்டு வந்தோம். හැබැයි යාපනයේ කිල්ලොච්චියේ මේ ප්‍රදේශ ජනතාවට අපි දේශපාලන වශයෙන් කරපු මැදිහත් වීම අඩුයි. ஆனால் யாழ் மாவட்டம் கிளிநொச்சி போன்ற இந்த வடமாகாணத்திலே அரசியல் ரீதியான ஈடுபாடுகள் பல மடங்களே எங்கள் அரசியல் ஈடுபாடு குறைந்து தான் காணப்பட்டது. නමුත් ඔබතුමාලා මේ උතුරේ මේ විශේෂම යාපනයේ ජනතාව ඒ පැරණි දූෂිත ජාතිවාදී දේශපාලනය පැත්තක තියලා දකුණ පිළිගන්න උතුරක් තිබෙන බව මෙතන ඔබතුමාලා පෙන්නලා තිබෙනවා. அவ்வாறு இருந்தாலும் இங்கு நாங்கள் தொடர்ச்சியாக அரசியல் செய்யாவிட்டாலும் இந்த நாட்டிலே சரியான ஒரு தலைமைத்துவம் தேவை, நியாயமான ஒரு தலைமைத்துவம் தேவை என்ற முடிவுடன் வரலாற்று முழுவதும் பாரம்பரிய கட்சிகளாக இருந்த பல கட்சிகளை நிராகரித்து விட்டு சரியான ஒரு தலைமைத்துவத்துக்கு வாக்களித்துள்ளீர்கள். அது மிகவும் கடினமான ஒரு காரியமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். නිසා ලංකාවේ දේශපාලන සිතියම වෙනස් කරපු පිරිස තමයි ඔබතුමාලා. ஆகவே இலங்கையின் அரசியல் வரைபடத்தை மாற்றி அமைத்த நபர்கள் தான் நீங்கள். ඉතින් ඒ නිසා අපි ඔබතුමාලා හදපු ආණ්ඩුව මාස 18ක් කරපු මහා පරිමාණ විප්ලවීය වෙනස්කම් තමයි මගේ අමතා තේවා. ஆகவே இந்த 18 மாத காலத்தில் நீங்கள் அதிகாரம் அளித்த அந்த அரசாங்கம் செய்த புரட்சிகரமான மாற்றங்கள் தான் அந்த மாற்றம் என்பது. ඒ නිසා ගෝඨාභයගේ 3 දෙනෙක් හරි, රනිල්ගේ 7 දෙනෙක් හරි, සජිත්ගේ 15 දෙනෙක් හරි ගිහිල්ලා උද්ඝෝෂණයක් කළා මුදල්ලා මාතයි ඉස්සරහා කිව්වම ආණ්ඩුව ගෙදර යන්න කියලා අපි යන්න ඕනේ. அதனால் 3 பேர் 5 பேர் கூடினால் 15 பேர் போய் சஜித்திட சிஷ்யன்கள், ராஜபக்சேட சிஷ்யன்கள், ரணிலிட சிஷ்யன்கள், எமது அமைச்சர் ஒருவருடைய வீட்டுக்கு முன்னால போய் அல்லது நிதி அமைச்சரின் செயலாளர் அலுவலகத்துக்கு முன்னால போய் நீங்க பதவி விலகணும், ராஜினாமா செய்யணும், இந்த அரசாங்கத்தை இருந்து வெளியேறணும் என்று கூறினால் நாங்கள் வெளியேற வேணுமா? ඒගොල්ලන්ට පයිත්‍යයක් වුණාට අපිට පයිත්‍යයක් නැහැ. அவர்களுக்கு பைத்தியமா இருந்தாலும் எங்களுக்கு பைத்தியம் இல்லை. මොකද මේ රටේ ජනතාව අලුත් විශේෂ ආණ්ඩුවක් හදලා තිබෙනවා. ඒ ආණ්ඩුව ගමන ගැන තමයි මම මේ කියන්නේ. அதாவது இந்த நாட்டு மக்கள் ஒரு விசேடமான சிறப்பான ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றார்கள். அது பற்றி தான் நான் இன்று கூறிக்கொண்டிருக்கின்றேன். මේ ආණ්ඩුව හදලා තියෙන මේ වගේ සාමාන්‍ය ජනතාව කියලා මම කිව්වා. වැඩ කරන ජනතාවගේ හදපු ආණ්ඩුවක්. අපි බලමු ටක් ටක් ගාලා මොනවද අපි ආණ්ඩුව වශයෙන්
වැඩ කරන පන්ති මිනිසුන්ට කළා තිබෙන්නේ. இந்த நாட்டை அமைத்திருப்பது இங்கிருக்கும் சாதாரண மக்கள், நீங்கள் சாதாரண மக்கள் தான் இந்த அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றார்கள். அந்த அரசாங்கத்தால் முன்னெடுத்த விடயங்கள், காரியங்கள் என்னவென்பது சுருக்கமாக தோழர் விளங்கப்படுத்துவார். මෙතන ඔබතුමාලා පත් කරපු උරුපෙරලා ඉන්නවා මේ එක්කෙනෙක්වත් තාත්තගේ අම්මගේ දේශපාලන බෞද්ධලෙන් මන්ත්‍රීලා වෙච්ච අය නෙමෙයි. ඔබේ කතිරෙන් අනුරතෝලගේ ඉඳලා මෙතන ඉන්න අපේ වට්ටාරම් උරුපිනිය දක්වා ඔබතුමාලා පත් කරපු අය ඔක්කොමලා සාමාන්‍ය පන්තියේ වැඩ කරන පන්තියේ මිනිස්සු ගහනවා. நீங்கள் தேர்தல்களிலே புல்லடியிட்டு பதவிகளுக்கு கொண்டு வந்த உறுப்பினர்கள் என்பது இந்த மேடையில் இருக்கும் யாரும் தங்களுடைய பரம்பரை பெற்றோர்கள் அரசியலில் இருந்தார்கள், ஆகவே நானும் அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல, சாதாரண மக்கள். ஆகவே நீங்கள் அந்த புல்லடியிட்டு அமைத்த எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து பிரதேச சபை உறுப்பினர்கள் அல்லது வட்டார அமைப்பாளர்கள் அனைவருமே சாதாரண மக்கள் தான். அந்த சாதாரண மக்களை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். ඒ නිසා දේශීය මක්කල් ශක්තිය ආණ්ඩුව එක දිගට අයවැය තුනකින් රජයේ සේවකගේ වැටුප් වැඩි කරලා තිබෙනවා. ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடர்ச்சியாக 3 வருட காலமாக வரவு செலவு திட்டங்கள் ஊடாக அரச ஊழியர்களுடைய சம்பளத்தை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். පෞද්ගලික ආශය වැටුප රුපියල් 30000ට වඩා උඩින් තියන කියලා නීතියක් ගෙනල්ලා තිබෙනවා. தனியார் துறையில் கூட அடிப்படை சம்பளம் 30,000 ரூபாய், குறைந்தது 30,000 ரூபாவாக இருக்க வேண்டும் என்ற சட்ட மூலத்தை நாங்கள் அமல்படுத்தி இருக்கின்றோம். මලේගම් ජනතාවට රුපියල් 400ක වැටුප් වැඩිවීමක් එක්ක වතුකරේ අම්මා තාත්තට රුපියල් 1750ක වැටුප් වැඩිවීමක් කළා තිබෙනවා. மலையக மக்களை எடுத்துக்கொண்டால் அரசாங்கம் தனியார் துறை எல்லாம் சேர்ந்து 400 ரூபாய் ஒரு நாளைக்கு அதிகரித்து இன்றைக்கு 1700 ரூபாய் அந்த மலையக மக்களுக்கு ஒரு நாள் சம்பளம் கிடைக்கின்றது. මේ යාල්පාණම් වල ඉගෙනගත්තු දරුවෝ හැම කෙනාටම ඩෙන්මාර්ක් ස්වීඩන් යන්න බෑ. 75000ක් අපි රජයේ සේවයට තරුණ දරුවන් අරගෙන තිබෙනවා. இங்கு வாழும் படித்த இளைஞர் யுவதிகள் அனைவருக்குமே வெளிநாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு போக இயலாது. ஆனாலும் இந்த நாட்டில் வாழும் சாதாரண அந்த படித்த இளைஞர்களின் அந்த வேலை வாய்ப்புகளுக்கு குறைந்தது 75,000 ரூபாய் சம்பளம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த முடிவில் இருந்து செயல்படுகின்றோம். අපි එකම 75,000 பேரை நாங்கள் தொழில்களுக்கு இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். ඒ වගේම අපි තවදුරටත් රාජ්‍යංශය ශක්තිමත් කරන්න රජයේ එකම කර්මාන්ත ශාලාවක්වත් තිබුණා නැතුව ராஜ்யாංශය ශක්තිමත් කරගෙන යනවා. அதே போன்று கடந்த அரசாங்கங்களிலே தனியார்மயப்படுத்தலூடாக விற்பதற்கு திட்டமிட்ட நிறுவனங்கள் ஒன்றுமே எமது அரசாங்கத்திலே நாங்கள் விற்கவோ தனியார்மயப்படுத்தலோ இல்லாமல் அவற்றை மிகவும் வெற்றிகரமாக லாபமீட்டும் நிறுவனங்களாக நாங்கள் நடாத்தி செல்கின்றோம். අවුරුදු ගාණක් වහලා තිබිච්ච පරංතන් වල තිබුණේ පිට්ටනියක් අපි අද ඒකේ පරංතන් කෙමිකල් කර්මාන්තශාලා පටන් ගන්න මූලික වැඩ ටික පටන් අරගෙන තිබෙනවා. பல வருட காலமாக மூடப்பட்டு ஒரு மைதானமாக காணப்பட்ட பரந்தன் ரசாயன தொழிற்சாலை இன்று ஆரம்பிப்பதற்கான அந்த அடிப்படை தேவை வேலைகளை நாங்கள் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். ඒක සභාපති ධූරයට කිල්ලොච්චි ඉපදිච්ච තරුණ දක්ෂ කළමනාකරුවෙක් ඉපත් කළා තිබෙනවා. அதன் பணிப்பாளராக கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு படைத்த திறமையான ஒரு தோழரை நாங்கள் பணிப்பாளராக நியமிச்சிருக்கின்றோம். ඒ වගේම අපි ගත්තොත් එහෙම ගොවි ජනතාවට පෝර සහනාධාරය වැඩි කරලා තිබෙනවා. அதே போன்று விவசாயிகளை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு கிடைக்கும் பசலை மானியத்தை நாங்கள் அந்த அளவை கூட்டி இருக்கின்றோம். அவர்கள் கொடுப்பனம் என்றால் ජීවන ජනතාවගේ ඉන්ධන සහනාධාරය වැඩි කරලා තිබෙනවා. மீனவர்களுடைய கடற்தொழிலாளர்களுடைய அந்த எரிபொருள் மானியத்தை நாங்கள் அதிகரித்து இன்று வழங்கப்பட்டிருக்கின்றோம். දිත්ත වලින් විපතරපත් වෙච්ච හැම කෙනාටම ලංකා ඉතිහාස කවදාවත් තරමට විශාල සුබ සාධන විශාල දීමනා දීලා තිබෙනවා. டிட்வா சூறாவளியிலே அந்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வரலாற்றில் எந்த ஒரு காலத்திலும் இல்லாத அளவுக்கு அந்த நிவாரணங்கள், உதவிகள் நாங்கள் கோடிக்கணக்காக நாங்கள் அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றோம். පොංගල් දවසේ අනුරතෝලර් මෙහෙට ඇවිල්ලා මුල්ගා තිබ්බ දිත්ත වලින් කැඩිච්ච නිවසකට මට මතක විදියට මට දැන් ස්වාමීලා දන්තෝලර් කිව්වා ඒ නිවස හදලා ඉවර කරලා තිබෙනවා කියලා. அந்த டிட்வா அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்கு ஜனாதிபதி அன்று தோழர் வந்து அடிக்கல் நாட்டு விழா வச்சாரு. அது
நிறைவடைந்து நேற்றைய தினம் அந்த வீட்டை திறப்பு விழாவும் செய்து அந்த வீடு இப்ப சிறப்பான ஒரு வீடாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ලංකා ඉතිහාසයේ වැඩියෙන්ම උතුරු පළාතට මුදල් වෙන් කරන අවුරුදු දෙක තමයි 2025 සහ 2026. இலங்கை வரலாற்றிலே வடமாகாணத்திற்கு அபிவிருத்தி வேலைகளுக்காக ஒரு அரசாங்கம் ஒதுக்கிய அதிகூடிய நிதியை ஒதுக்கிய வருடங்களாக 24 25 வருடங்கள் காணப்படுகின்றன. යාපනයනුත් අතහැරලා තියෙන නයිනතිව් ඒ වගේ ඈත දූපත් තීව් ප්‍රදේශවලට අපි ඒවයි ජැටි හදලා ඒව දියුණු කරන්න අවශ්‍ය කරන මැදිහත්වීම් පටන් අරන් තිබෙනවා. தொலைவில் இருக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்தும் தூரத்தில் இருக்கும் தீவு பகுதிகளில் கூட ஒவ்வொரு இறங்கு துறைகளை அமைத்து அவற்றை நாங்கள் அபிவிருத்தி செய்து கொண்டு அந்த மக்களுக்கு அவற்றை பிரயோசனமான முறையிலே பாவிப்பதற்கு நாங்கள் வசதி செய்து கொடுத்திருக்கிறோம். ඒ වගේම ඔබතුමාලා දන්නවා පලාලි ඉන්ටර්නැෂනල් එයාපෝට් එක දැන් දියුණු කරන්න ඒකේ ටර්මිනල් ලොකු කරන්න පටන් අරන් තිබෙනවා. அதே போன்று பலாலி விமான நிலையத்திலே அந்த அபிவிருத்தி வேலைகளை விரிவாக்கி அந்த வசதிகளை விரிவாக்குவதற்கான அந்த வேலைகள் தற்போது ஆரம்பித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ඒ විතරක් නෙමෙයි ඔබතුමාට මතක ඇති රනිල් වික්‍රමසිංහල ඡන්ද ව්‍යාපාරද කිව්වා 31 කාටි ආවොත් අනුරතෝලර දින්නොත් ජාත්‍යන්තර සම්බන්ධකම් නැති වෙනවයි කියලා. அதாவது ரணில் விக்ரமசிங்க போன்ற ஜனாதிபதிகள் கடந்த காலங்களிலே கூறினார்கள். உங்களுக்கு தெரியுமாக இருக்கும், அனுர திசாநாயக போன்ற நபர்கள் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக வந்தால் எந்த ஒரு வெளிநாட்டு தொடர்புகளும் கிடைக்காது என்று. අද මොකද වෙලා තිබෙන්නේ? ඒක ඇත්ත තත්ත්වය මොකක්ද? இன்று அதன் உண்மை நிலவரங்கள் என்ன? මේ එන සතිය විතරක් ආදරණීය අම්මේ තාත්තේ සහෝදරයා සහෝදරිය වියට්නාම ජනාධිපතිතුමත් මාලදිව ජනාධිපතිතුමත් දෙන්නම එක සතියක එනවා ලංකාවට. எதிர்வரும் வாரத்திலே எதிர்வரும் கிழமையிலே மட்டும் 2 நாடுகளின் தலைவர்கள் வியட்நாம் மாலைத்தீவு 2 தலைவர்களும் எமது நாட்டுக்கு வருகை தர இருக்கின்றார்கள். ඔබතුමා දන්නවා සතියක් තිස්සේ තිබුණා ඇමරිකාවෙන් ආපු සාමින් වහන්සේලාගේ සාම පාගමන. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அமெரிக்காவிலிருந்து வருகை தந்த பிக்குமார்களுடைய ஒரு அமைதி பேரணி ஒன்று எமது நாட்டிலே இடம்பெற்றது. ඒ සාම පාගමනේ මොකද්ද ලෝකෙට ගිය පණිවිඩය? அந்த சமாதான பேரணியில் உலகத்திற்கு அளித்த செய்தி என்ன? අපි දැක්කේ මොනවද? நாங்கள் அவதானித்தது என்ன? අපි දකිනවා ඉස්ලාමීය ජනතාව තමන්ගේ පල්ලියට මේ ස්වාමීන් වහන්සේලා එක්කගෙන ගිහිල්ලා ඒගොල්ලන්ට ගරු කරනවා. நாங்கள் அவதானித்தோம், அந்த பேரணி போகும்போது இஸ்லாமிய அந்த தோழர்கள் பள்ளிவாசலுக்கு அழைத்து சென்று உணவுகள் அந்த தானங்கள் வழங்கப்பட்டது. හින්දු කුරුක්කල්තුමාලා ගිහිල්ලා ඒ පාගමන පිළිගන්නවා, ඒගොල්ලන්ට මල් දෙනවා, ඒගොල්ලන්ට ගරු කරනවා. இந்து குருக்கள் அவர்களும் அந்த பேரணியை வரவேற்று அந்த மலர்கள் அளித்து இவ்வாறு பல வரவேற்புகள் இந்து குருக்கள் அவர்களும் செய்ததை நாங்கள் அவதானித்தோம். කතෝලික ක්‍රිස්තියානි සිස්ටර්ස්ලා ගිහිල්ලා ඒගොල්ලන්ව ඒ ස්වාමීන් වහන්සේලා ගරුත්වයෙන් පිළිගන්නවා. கத்தோலிக்க அன்னையர்கள் அந்த அருள் தந்தையர்கள் போய் அந்த பாத யாத்திரை அல்லது பேரணியை மிகவும் மனமார்ந்ததாக வரவேற்றார்கள். මොකද්ද ලෝකයට යන පණිවිඩය? இவற்றினூடாக உலகத்திற்கு போகும் செய்தி என்ன? ලංකාව කියලා කියන්නේ සිංහල දෙමළ මුස්ලිම් විතරක් නෙමෙයි, බෞද්ධ ඉස්ලාම් ක්‍රිස්තියානි හින්දු අපි ඔක්කොටම එකට ඉන්න පුළුවන් රටක කියන දැවන්ත පණිවිඩය තමයි ලෝකයට යන්නේ. இலங்கை என்பது சிங்களம் தமிழ் முஸ்லிம் இனத்தவர் மட்டுமல்ல, மதங்களான பௌத்தம் இந்து இஸ்லாமிய கத்தோலிக்க போன்ற மதங்களும் ஒன்று சேர்ந்து மிக அமைதியாக வாழுகின்ற ஒரு நாடு என்ற செய்தி இவற்றினூடாக வெளிநாடுகளுக்கு செல்கின்றது. ඒ නිසා අපි ආණ්ඩුවක් විදියට අපි දුන්නු පොරොන්දු ප්‍රමාණයක් තිබෙනවා. ඒ පොරොන්දු හැම එකක්ම අපි ක්‍රමානුකූලව සංයමයෙන් කරගෙන යනවා. ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையிலே நிறைய வாக்குறுதிகள் நாங்கள் மக்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். அந்த வாக்குறுதிகளை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக படிப்படியாக நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம். සමහරව අහනවා ඒ වුණාට මේක කළා නෑ නේද, අරක කළා නෑ නේද, අරකත් කළා නෑ නේද කියලා. என்றாலும் சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள், இந்த வேலையை செய்யவில்லை அந்த வேலையை செய்யவில்லை என்று அவ்வாறான கேள்விகளும் மக்கள் எழுப்பி இருக்கின்றார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். ඔබතුමා දන්නවා අපිට ඔබතුමාලා මේ ආණ්ඩුව හැදුවේ මාස 60කට තාම ගත කරලා තිබෙන්නේ මාස 18යි. நீங்கள் எங்களுக்கு அதிகாரம் வழங்கி இருப்பது 60 மாதங்களில் என்றாலும் தற்போது கடந்திருப்பது அன்னளவா 18 மாதங்கள் என்பதும் குறிப்பிட வேண்டும். එතන මේ මාස 18 ඇතුළතදී
අපි විශාල දේවල් කරනවා වගේම අපි සමහර දේවල්ට අවශ්‍ය කරන කාලයත් අරගෙන ඒවත් විසඳගෙන යනවා. சில பெரிய அபிவிருத்திகளை நாங்கள் செய்து கொண்டு வருகின்ற அதே நேரத்திலே சின்ன சின்ன தேவைகளும் உங்களுக்கு என்ன தேவை என்பதும் அறிந்து அவற்றையும் நாங்கள் படிப்படியாக செய்து கொண்டு வருகின்றோம். දැන් මෙතන අපිට දෙමළ සිංහල මුස්ලිම් කතාවක් නැහැ. ක්‍රිකට් වලට ආවට පස්සේ ක්‍රිකට් කිව්වම අපි ඔක්කොම එකතු කරන එක දෙයක්. அதாவது இந்த விளையாட்டுத் துறையிலே கிரிக்கெட் என்பது சிங்களம் தமிழ் முஸ்லிம் வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவருமே ஒரு இடத்திற்கு ஒரு ஒருங்கிணைப்புக்கு எடுக்கும் விளையாட்டு தான் கிரிக்கெட் என்பது. එතකොට අපිට කිව්වා අවුරුදු ගාණක් එකම කණ්ඩායම තමයි ක්‍රිකට් පාලක මණ්ඩලයේ ඉන්නේ. ඒගොල්ලන් ආපු ගමන්ම නිකන් ටක් ගාලා එලවලා දාන්න එහෙම තමයි කරන්න තිබුණේ කියලා සමහරු අපේ හිතවත් අයත් අපිට පොඩ්ඩක් ඥානදුණු ගගා හිටියා. சில நேரங்களிலே இந்த கிரிக்கெட் கட்டுப்பாடு சபையை நாங்கள் வந்தவுடன் மாற்றி அமைக்கணும், அதை மாற்றி அமைத்து கிரிக்கெட் துறையை வளர்க்க வேண்டும் என்று ஒரு சிலர் எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே கூறிக்கொண்டு வந்தார்கள். නමුත් ඔබතුමාලා දන්නවා ඒ ඡන්දකින් බලයටපත් වෙච්ච ක්‍රිකට් සංගමයක් එහෙම එකපාර අපි එළෙව්වනම් මොකද වෙන්නේ? ලංකාවේ ක්‍රිකට් තහනම් වෙනවා. ஆனால் ஒரு வாக்கெடுப்பினூடாக தேர்ந்தெடுக்கப்படும் கிரிக்கெட் கட்டுப்பாடு சபையை எங்களுக்கு ஒரே அடியாக மாற்றி அமைக்க இயலாது. அப்படி செய்திருந்தால் என்னாகும்? இந்த அரசாங்கம் தொடர்பாகவும் கிரிக்கெட் தொடர்பாகவும் எங்களுக்கு ஒரு கருப்பு புள்ளி ஒன்று எங்களுக்கு வந்திருக்கும். දේශපාලනය කියන්නේ විද්‍යාවක් වගේම කලාවක්. அரசியல் என்பது ஒரு விஞ்ஞானம் என்ற வகையிலே ஒரு பக்கத்திலே விஞ்ஞானம், அதே போன்று ஒரு கலையாகவும் அது இருக்கு. අද මොකද වෙලා තිබෙන්නේ? இன்று என்ன நடந்திருக்கின்றது? හිටපු මුළු පාලක මණ්ඩලයම ගිහිල්ලා තිබෙනවා. காணப்பட்ட அந்த கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையில் இருந்த அனைவருமே இன்று நிராகரிக்கப்பட்டு ඒගොල්ලන් කැමැත්තෙන් මාස්සලා ගිහිල්ලා තිබෙනවා. அவர்கள் விரும்பியே ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ලංකාවේ ක්‍රිකට් තහනම් වෙලා නැහැ. ලංකාවේ ක්‍රිකට් ලෝකෙ පිළිගන්නවා. இலங்கையிலே கிரிக்கெட் தடை செய்யவும் இல்லை, இன்று உலகளாவிய மட்டத்தில் ஏற்றுக்கொள்ளும் விளையாட்டாகவும் இருக்கின்றது. අලුත් කණ්ඩායම ක්‍රිකට් පාලක මණ්ඩලයට ගිහින් පත්තලා තිබෙනවා. புதிய ஒரு குழு ஒன்று அந்த கிரிக்கெட் கட்டுப்பாட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ඒ නිසා සමහර ප්‍රශ්න සමහර හිතුවට ගත්ත ගමන් විසඳන්න ඕන කියලා ඒ හැම දෙයකම අපි සැලැස්මක් එක ගමන් කරමින් ඉන්නවා. ஆகவே ஒரு பிரச்சனை திடீரென்று தீர்க்க வேண்டும் என்று யாரும் சிந்தித்தாலும் ஆனால் அதை காலம் எடுத்து சரியான முறையிலே தான் தீர்க்க வேண்டும். அந்த வகையிலே இந்த அரசாங்கம் மிகவும் சிறப்பான முறையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ඒ නිසා තමයි සමහරු කියන්නේ ක්‍රිකට් පාලක මණ්ඩලයේ වැඩින් අනුරතෝලර් ඩබල් සෙන්චරියක් ගැහුවා කියලා. ஆகவே தான் ஒரு சிலர் கூறுகிறார்கள் இந்த கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை பிரச்சனையின் காரணமாக அனுரத்தோழர் டபுள் செஞ்சுரி 2 தடவை அவர் ஸ்கோர் பண்ணியிருக்கிறார் என்று சிலர் சொல்கிறார்கள். අතීත පාලකව හදපු තව ඒ වගේ පිළිකා තව ඒ වගේ ගැටලු රාශියක් තිබෙනවා. கடந்த கால ஆட்சியாளர்கள் நிர்மாணித்த அவ்வாறான இன்னும் பல பிரச்சனைகள், புற்றுநோய் போன்ற பிரச்சனைகள் இன்னும் இருக்கின்றது சமூகத்திலே. ඒ වගේ ප්‍රශ්න සමහර ඒවා යාපනයේ තිබෙනවා. அதே போன்ற பிரச்சனைகள் இங்கும் காணப்படும். யாழ்ப்பாணத்திலும் இருக்கலாம், මාතරත් තිබෙනවා. மாத்தறையிலும் இருக்கலாம், කොළඹත් තිබෙනවා. கொழும்பிலும் இருக்கு. සමහරට ජනතාවගේ ලොකු කැමැත්තකින් තොරව හදපු ආගමික සංස්කෘතික ස්ථාන වෙන්න පුළුවන්. சில நேரங்களிலே மக்களுடைய விருப்பம் இல்லாமல் அமைத்த மத ஸ்தலங்களாக இருக்கலாம். සමහරට ජනතාවට බලහත්කාරයෙන් ජනතාව විරුද්ධ වෙද්දී හදපු හෝටල් වෙන්න පුළුවන්. சில நேரம் மக்கள் எதிர்ப்போடு அமைத்த ஹோட்டல்களாக இருக்கலாம். අපි මේ ප්‍රශ්නේ හැම එකක්ම ඒ ප්‍රශ්නේ ඊට වඩා වර්ධනය කරන්න දෙන්නේ නැතිව අපේ රටේ ස්ථාර්භාවයට ජාතික සමගියට දශමකවත් හානියක් වෙන දෙන්නතුව ඒ සෑම ප්‍රශ්නයක් මතක තියාගන්න ආදරණීය අමතාතේ මේ ඉදිරි මාස 10 20 ඇතුළතදී අපි විසඳනවා. ஆகவே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை வளர விடாமல் ஒரு குறுகிய காலத்திலே நாங்கள் அவற்றை சரியான முறையிலே ஆய்வு செய்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல், தேசிய ஒற்றுமைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல், மக்களை பாதிக்காமல் நாங்கள் கட்டாயமாக அவ்வாறாக இருக்கும் பிரச்சனைகளை நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே அவற்றுக்கு තමුන්නාස්ල මතක ඇති පාස්කු ප්‍රහාරය ගැන අපිට ආපු ගමන් ඉඳලා පළවෙනි මාස 7-8 කිව්වා කො පාස්කු මිනිමරු අල්ලනවා කිව්වා ඇල්ලුවද කියලා. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல். நாங்கள் வந்தவுடனே எல்லாருமே கோஷம் எழுப்பினார்கள், எங்கே அதற்கான விசாரணைகள், எங்கே தீர்வுகள் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவ்வாறு கூறியது ජනාධිපතිතුමාවත් ආණ්ඩුවත් කලබල වුණේ.
ஜனாதிபதியோ அரசாங்கமோ அவசரப்படவில்லை. ඒ පරීක්ෂණ හරියට කරගෙන යන්න ඒ නිලධාරීන්ට අවශ්‍ය ශක්තිය ධෛර්යය අපි ලබා දුන්නා. அந்த விசாரணைகள் சரியாக செய்து கொண்டு போவதற்கான அந்த அதிகாரிகளுக்கு எமது அரசாங்கத்தால் அவர்களுக்கு சக்தி வழங்கினோம், வலுவூட்டினோம். අපි බලයෙන් ඉදිවෙන්නේ නැතුව අපිට ලැබිච්ච ඔබතුමාලා අපිට දුන්නු බලය ඒ බලය යොදාගෙන අපි පොලිසිය වෙන්න පුළුවන්, නීතිපති දෙපාර්තමේන්තුව වෙන්න පුළුවන්, රස පරීක්ෂක දෙපාර්තමේන්තුව වෙන්න පුළුවන්, අල්ලස්කම සභ වෙන්න පුළුවන්. අපි ඒව ශක්තිමත් කරා. நாங்கள் அதிகார தலைக்கணம் இல்லாமல் அந்த விசாரணைகளுக்கு தேவையான நிறுவனங்கள், அதிகாரிகள், நபர்கள் அவர்களை நாங்கள் பலப்படுத்தினோம், அந்த நிறுவனங்களை பலப்படுத்தினோம், அவற்றை நாங்கள் செய்து கொண்டு வந்தோம். ඒ නිසා අද මොකද වෙලා තියෙන්නේ? කවුරු හරි මෙතන විශ්වාස කරාද රාජපක්ෂලා හිටපු ලොකුම විශ්වාසවන්තම රාජපක්ෂගේ හමුදා නිලධාරියා තමයි ඔය මේජර් ජෙනරාල් සලේ කියන්නේ. ஆகவே இங்கிருக்கும் யாராவது நினைத்தீர்களா ராஜபக்ச அணியில் இருந்த மிகவும் உயர்ந்த மட்டத்திலே இருந்த ராஜபக்சாக்களுக்கு ஆதரவாக இருந்த சுரேஷ் சலை போன்றவர்களை கைது செய்வார்கள் என்று? ඔබතුමාලා කවුරු හරි විශ්වාස කරාද ඒ තරම් ප්‍රබල හමුදාවේ රාජපක්ෂ ශ්‍රී ලංකා හමුදාවට වඩා රාජපක්ෂගේ පුද්ගලයෙක් ඒ වගේ කෙනෙක් අත්අඩංගුවට ගනී කියලා රටේ කවුරුත් විශ්වාස කරන්නේ නැති තරම්. அந்த சுரேஷ் சலை என்பவர் ராணுவ தரப்பை விட ராஜபக்சாக்களுக்கு நெருக்கமாக இருந்த ஒரு ராணுவ அதிகாரி. அவ்வாறான ஒரு பெரிய நபரை கைது செய்வீர்கள் என்று நீங்கள் நினைத்தீர்களா? අද මේ සමහර ජනමාධ්‍ය වාර්තා කරනවා කොහොමද ඒගොල්ලන් පාස්කු මිනිමරුවන් රකින්න, පාස්කු සැලැස්ම ආරක්ෂා කරන්න ඒගොල්ලන් කොහොමද කටයුතු කළේ කියලා. இன்று ஊடகங்களிலே வெளியாகின்றது செய்திகள். அவர்கள் எவ்வாறு இந்த ஈஸ்டர் தாக்குதலை அதற்கு ஆதரவானவர்களை பாதுகாப்பதற்கு எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்று ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகி අපි ඔබතුමාට කියන්න කැමති සලේව අත්අඩංගුවට ගත්ත වෙලාවේ සලේට උණ හැදුන නම් රාජපක්ෂට හැදලා තියෙන දැන් උණ සන්නිපාත කියලා මතක තියාගන්න. ஆகவே சலை கைது செய்யும் போது அவருக்கு காய்ச்சல் வந்திருந்தால் இன்று ராஜபக்சாக்களுக்கு அதையும் விட பெரிய காய்ச்சல் ஒன்று வந்து பயங்கரமான ஒரு காய்ச்சலாக அவர்கள் இன்று அவதிப்படுகிறார்கள். අපි කලබල වෙලා සාක්ෂි නැතුව අත්අඩංගුවට ගන්න ගියේ නෑ. நாங்கள் அவசரப்பட்டு சாட்சி இல்லாமல் கைது செய்ய நாங்கள் அந்த முடிவுகளுக்கு போகவில்லை. මොකද ගිනි ගන්න කාලයක් තිස්සේ හදපු ප්‍රශ්න විසඳන්න ඉතාම සූක්ෂම සැලසුමක් අවශ්‍යයි. ஆகவே பல வருட காலமாக தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த நபர்கள் மிக உன்னிப்பாக அமைத்த அந்த பிரச்சனைகளை நாங்களும் மிகவும் நிதானமாக சிந்தித்துத்தான் அவற்றை தீர்க்க வேண்டும். ඒකට උපාය මාර්ගයක සැලසුමුත් ඕන, උපාය මාර්ග ඉවසීමත් ඕන. அதற்கு உபாயங்கள் தேவை, தந்திரோபாயங்கள் தேவை, பொறுமையும் தேவை. ඒ නිසා අපි ඔබතුමා කවුරු හරි විශ්වාස කරලා රනිල් වික්‍රමසිංහ අත්අඩංගුවට ගනී. யாராவது நினைத்தீர்களா, நம்பினீர்களா ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வோம் என்று? රනිල් වික්‍රමසිංහ වැරදිවට රිමාන්ඩ් වුණා. ரணில் விக்ரமசிங்க உங்களுக்கு தெரியும், குற்றச்சாட்டு செலுத்தி ரிமாண்டில் இருந்தார். ඒ නිසා අපි ඔබතුමාට කියන්න කැමති අපි දන්නවා යාපනයේ තයි අඩි වෙන්න පුළුවන්, වෙන කොහේ හරි වෙන්න පුළුවන්. පරණ ප්‍රශ්න ප්‍රමාණයක් තිබෙනවා, පොඩි පොඩි පැච් එකක් තිබෙනවා. ඒ පැච් වලින් ඒ පොඩි තුවාල වලින්ම තමන්ගේ දේශපාලන ජීවිතයකට ගහගන්න සෙට් එකකුත් මේ යාපනයේ තියෙනවා, දකුණේ තියෙනවා. ஆகவே இந்த வடமாகாணத்தில் அல்லது யாழ்ப்பாணத்தில் அல்லது வேறொரு ஒவ்வொரு இடங்களில் இந்த தையிட்டி பிரச்சனை போன்ற இதுகள் வேறு வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். அவற்றை வைத்து இன்று இந்த வடமாகாணத்தில் தலைவர்கள் என்று கூறுபவர்கள், இனவாதத்தை பேசுபவர்கள் தமது அரசியல் இருப்பை அந்த பிரச்சனைகளை வைத்துத்தான் இன்று நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ආදරණීය අමතාත්තේ තයි අඩි වේවා, කුරුන්දි වේවා, වෙන ඕනම ප්‍රශ්නයක් අපි විසඳද්දී මොකක්ද අංකයකට මතක තියාගන්න. அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, தையிட்டியாக இருக்கலாம், குருந்தூர் மலை பிரச்சனையாக இருக்கலாம். அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் போது என்ன நாங்கள் முதலாவதாக நாங்கள் இருக்க வேண்டிய முடிவு என்ன? ඒක පළවෙනිම දේ තමයි මේ ප්‍රශ්න විසඳනවා කියන්නේ මේ ප්‍රශ්න විසඳීම හරහා ජාතික සමගිය, ආගමික සංහිඳියාව වැඩි වෙන දිශාවට තමයි මේ ප්‍රශ්න විසඳන්න ඕන. නැතුව දේශපාලන වශයෙන් පරදිලා කරගියා ගන්න දෙයක් නැතුව දකුණේ උතුරේ දේශපාලන අනාථයන්ට ඔක්සිජන් දෙන්න අපි මේ ප්‍රශ්න අවසන් යන්නේ. ஆகவே பிரச்சனைகளை தீர்க்கும் போது தையிட்டியாக இருக்கலாம், வேறு வேறு பிரச்சனைகளாக இருக்கலாம். அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் போது நாங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம்தான்
தொடர்ச்சியாக இந்த தேசிய ஒற்றுமை இனங்களுக்குடைய நல்லிணக்கத்தை எவ்வாறு அதிகரிப்பது, அவற்றை பேணி பாதுகாப்பது எவ்வாறு என்றுதான் நாங்கள் நினைவு கருத்தில் எடுத்த வேண்டும். அப்படி இல்லாமல் வங்குரோத்து அடைந்து செய்ய வழி இல்லாமல் வங்குரோத்து அடைந்த அரசியல்வாதிகளுக்கு மீண்டும் அந்த அரசியலை முன்னெடுப்பதற்காக சப்போர்ட் கொடுக்கும் வகையிலே, ஆதரவு கொடுக்கும் வகையிலே பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்பதை நாங்கள் கூற வேண்டும். ඉතින් ක්‍රිකට් ප්‍රශ්න හදුවා වගේ පාස්කු මිනිමරුවන් සොයාගන්න අපි යන ගමන වගේ අනිත්තුලා තියෙන ප්‍රශ්නත් අපි සැලසුම් සහගතව විසඳනවා. ஆகவே கிரிக்கெட் பிரச்சனை தீர்ப்பதை போன்று, அதே போன்று ஈஸ்டர் தாக்குதல் பிரச்சனை விசாரணைகள் நடத்துவதை போன்று இங்கு காணப்படும் பிரச்சனைகளையும் நாங்கள் படிப்படியாக பொறுமையுடன் அவற்றுக்கு தீர்வுகள் வழங்குவோம் என்பதையும் நாங்கள் உறுதியாக இந்த நேரத்திலே கூற விரும்புகிறோம். ඒ වගේම තමයි දැන් මේ දවස්වල ඔබතුමාලට පේනවා රටේ පෞද්ගලික අංශය, රටේ රාජ්‍ය අංශය, පුදු ජනතාව බොහොම වගකීමෙන් රට ඉස්සරහට ගෙනියමින් තිබෙනවා. ஆக உங்களுக்கு கண்கூடாக தெரியறதா இருக்கும், அரசு துறை, தனியார் துறை, ஒட்டுமொத்தமாக மக்கள் சேர்ந்து இந்த நாட்டை ஒரு சரியான வழியிலே நடாத்தி செல்வதை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். එහෙම තියෙද්දී මේ පරදිච්ච ජනතාව විසින් ප්‍රතික්ෂේප කරපු දකුණේ සහ උතුරේ චූටි දේශපාලන කණ්ඩායම් පල්ලි මොකද කරන්නේ? ආණ්ඩුව හෙට වැටෙයි, පොංගල් වලට වැටෙයි, නැත්නම් අවුරුද්දට වැටෙයි, දින දිදින් அவ்வாறு அரசாங்கம் சரியான வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கும் நிலையிலும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட, மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட அரசியல் தலைவர்கள் என்ன செய்கிறார்கள்? கொஞ்சம் சிறிய சிறிய குழுக்களாக சேர்ந்து நாளைக்கு விழும், அடுத்த சித்திரைக்கு விழும், பொங்கலுக்கு விழும் என்று ஒவ்வொரு வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். මොකද්ද මේ වෙලා තියෙන්නේ? என்ன நடந்திருக்கின்றது? මේ කිසිදු උද්ඝෝෂණයක, මේ කිසිදු දෙයක මගේ අම්මා තාත්තේ සාමාන්‍ය පොදු ජනතාව කොහෙවත් නැහැ ඉන්නේ. අර දූෂිත දේශපාලුවන් සහ ඒගොල්ලන්ගේ යපිච්ච සුළු කල්ලි තමයි ඔය එහෙම මාධ්‍ය අල්ලගෙන එහෙම යන්නේ. அவர்கள் நடத்தும் அந்த கண்டன நடவடிக்கைகளிலே சாதாரண மக்கள் இல்லை. அவர்களுடைய அந்த கட்சியிலே இருக்கும் சின்ன குழுக்கள், சிறிய குழுக்கள் ஒன்றிணைந்துதான் அந்த கண்டனங்களை இன்று நடாத்தி கொண்டு வருகிறார்கள். ඒ නිසා අපි ඔබතුමාට කියන්න කැමතියි. මේගොල්ලෝ මේ මෙච්චර දඟලන්නේ මම ඒ හේතුව ඔබතුමාලට කියන්නේ. ஆகவே நான் கூற விரும்புகின்றேன், அவர்கள் ஏன் இவ்வளவு துள்ளுகிறார்கள், எதிர்க்கட்சி நபர்கள் ஏன் துள்ளுகிறார்கள் என்பதை நான் கூற விரும்புகிறேன். ඔබට කොල්ලෝ කියන පොඩි වචනයක් ඒක තමයි හොඳම දේ. අර හිතෑව දුවනවා කියලා කියන්නේ. இளைஞர்கள் இதுக்கு சொல்கிறார்கள், ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு, இந்த முள்ளம்பன்றி ஓடுகிறது. දැන් මේ දවස්වල රාජපක්ෂලාගේ, වීරවංශලාගේ, රනිල්ලගේ මේ ඔක්කොගම දැන් ඉත්තාව දුවන්න පටන් ගන්න තියෙනවා. இன்று ராஜபக்சாக்களுடைய, சஜித்துடைய அல்லது ரணிலுடைய அவர்களுக்கு இப்ப இந்த அவர்களுடைய முள்ளம்பண்டிகள் இப்ப ஓடிக்கொண்டிருக்கின்றன. දැන් මේ මයි මාස ගත්තොත් වීරවංශගේ නඩු වෙනවා, කෙහෙලියගේ නඩු වෙනවා, ඊට පස්සේ ගත්තොත් ශෂින රාජපක්ෂගේ නඩු වෙනවා, යෝෂ්ඨ රාජපක්ෂගේ නඩු වෙනවා, රනිල් වික්‍රමසිංහගේ නඩු වෙනවා, සරණ ගුණවර්ධනගේ නඩු වෙනවා. ඒ පරණ හොර තක්කඩි දේශපාලන රොත්තෙන් සැලකිතු ප්‍රමාණයක නඩු මේ මැයි, ජූනි, අගෝස්තු මාසවල එනවා. இந்த மே மாதம், ஜூன், ஜூலை போன்ற மாதங்களிலே இந்த ஊழல் மோசடிகளுக்கு உள்ளான அனைவருடைய, மஹிந்த ராஜபக்சவில் இருந்து நாமல் ராஜபக்ச, யோஜித் ராஜபக்ச, சசீந்திர ராஜபக்ச, ராஜபக்ச கும்பல், அதே போன்று சரண குணவர்தன, ரணில் விக்ரமசிங்க, அதே போன்று பல கடந்த கால ஊழல் மோசடி அரசியல்வாதிகள், அவர்களுக்கு எதிரான வழக்குகள் விசாரணை தொடர்ச்சியாக எதிர்வரும் 3 மாத காலத்திலே வர இருக்கின்றது. ඒගොල්ලෝ දන්නවා ඒගොල්ලන්ගේ තොණ්ඩුව හිරවෙමින් තිබෙන්නේ කියලා. அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய சுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி வருகின்றது என்று. නිසා ජනාධිපතිතුමා නෝරලිදි කියලා තිබුණා 2026 වර්ෂය නම් කරනවා කියලා. ලංකාවේ දේශපාලන දූෂිතයන් හිරයට යන වර්ෂය තමයි 2026. ஆகவே ஜனாதிபதி அன்ரு திசாநாயக்க தோழர் நுவரெலியாவிலே குறிப்பிட்டிருக்கின்றார், 2026ஆம் ஆண்டு என்பது ஊழல் மோசடியாளர்கள், குற்றவாளிகள் சிறைக்கு போகும் வருடம் என்பது குறிப்பிட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். දැන් අපි ඔබතුමාම මම ඊට කලින් මේ ආපු රැස්වීමේදී අපේ සහෝදර හුවා
සහෝදර දකුණේ හොරු විතරද අල්ලන්නේ උතුරේ හොරු අල්ලන්නේ නැත්තේ. சில நேரங்களிலே கூட்டங்கள் கதைக்கும் போது இந்த யாழ்ப்பாணத்திலே நபர்கள் கேட்கிறார்களாம், ஏன் தென்பகுதியிலே ஊழல் மோசடியாளர்களை திருடர்களை மட்டும் கைது செய்கிறீர்கள், ஏன் வடக்கிலே திருடர்களை ஏன் கைது செய்வதில்லை என்று. ඒකල කිසි දෙයකට බය වෙන්න එපා. අපි දැන් දේශපාලන ස්ථාවරභාවය ආර්ථික ස්ථාවරභාවය හදලා තිබෙනවා. ඒ නිසා දැන් අපිට වෙලාව සහ කාලය තිබෙනවා අපේ රටේ පරීක්ෂණ වංශ වලට දකුණේ හිටපු මහා මෝරු වගේ මහා තල්මසු වගේ හොරු දැන් ගොඩක් අල්ලගෙන නඩු දාගෙන යන නිසා දැන් ඒගොල්ලන්ට පුළුවන් උතුරේ හරි නැගෙනහිර හරි ඉතුරුලා ඉන්න ඊට වඩා ඒ જાතියේ අනිත් හොරු පැත්තට එන්න. ஆகவே யோசிக்காதீர்கள், தென்பகுதியிலே இருக்கும் பெரிய பெரிய திமிங்கலங்களை நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே அவ்வாறே வடமாகாணத்திலும் இருக்கும் இந்த திருடர் மோசடியாளர்களை ஊழல் மோசடியாளர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் விசாரணைகள் நடத்தும் காலமாக எதிர்வரும் காலங்கள் அமையும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே கூற விரும்புகிறோம். එවතරක් ඒ නිසා ආදරණීය තාත්තා සහෝදරයා සහෝදරි අපි අපේ කතාව අවසන් කරන්න උත්සාහ කරන්නේ. ඒ නිසා අපි බුදුමාට කියන්න කැමති මේ අවුරුදු 5 ඔබ හදපු ආණ්ඩුවේ නිශ්චිත ගමනාත්මක කොටස් තුනක් තිබෙනවා. நீங்கள் அமைத்த இந்த 5 ஆண்டு வருடத்தில் 5 ஆண்டுக்கான இந்த அரசாங்கத்தில் முக்கியமாக 3 பிரிவுகள் இருக்கின்ற கட்டங்கள் இருக்கின்றது. 25 අවුරුද්ද ස්ථාවරත්වයේ අවුරුද්ද අපි ආර්ථිකය ආරක්ෂාව ජාතික සමගිය සාතික කළා තිබෙනවා. 25ஆம் ஆண்டு என்பது முதலாவது வருடம் என்பது உறுதியான ஒரு நாட்டை அமைக்கும் அந்த சவாலை முன்னெடுத்தோம். பொருளாதாரம் அரசியல் போன்ற விடயங்களை உறுதிப்பாட்டான ஒரு நிலைக்கு கொண்டு வரும் வருடமாகியது. 26 27 28 අවුරුදු 3 අපි සම්පූර්ණ සංවර්ධනය අවුරුදු ලෙස වෙන් කළා තිබෙනවා. 26 27 28ஆம் ஆண்டுகள் முற்றுமுழுதாக அபிவிருத்தியை முன்னெடுக்கும் வருடங்களாக நாங்கள் குறிப்பிடுகின்றோம். 29 අවුරුද්ද පරිවර්තනය අවුරුද්ද. 2029ஆம் ஆண்டு என்பது பரிவர்த்தனை மாற்றத்தை செய்யும் வருடமாகும். මොකද්ද පරිවර්තනය කියලා කියන්නේ? என்னது மாற்றம் என்பது? ජාතිවාදය නැති ලංකාව. இனவாதம் இல்லாத ஒரு இலங்கை. ඒක තමයි අපි මෙහෙ දින් කරගෙන යන්නේ. அதுதான் நாங்கள் மெதுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். හැම කෙනාම ජනාධිපතිගෙ ඉඳලම නීතියට යටින් හැම කෙනාම නීතියට යටින් ඉන්න ලංකාව. ஜனாதிபதியில் இருந்து அனைவருமே நாட்டில் இருக்கும் அனைவருமே சட்டத்திற்கு மதிக்கும் சட்டத்திற்கு கீழாக இருக்கும் நபர்களாக இருக்கும் ஒரு நாடு. ඒ වගේම දූෂණයෙන් වංචාවෙන් තොර ලංකාව. அதே போன்று ஊழல் மோசடி இல்லாத ஒரு நாடு. ඊට පස්සේ ගත්තොත් එහෙම සංවර්ධනය පැත්තෙන් අපි පුළුල් පරිවර්තනයක් කරගත්තු ලංකාව. அதே போன்று அபிவிருத்தி துறை எடுத்துக்கொண்டாலும் பெரிய ஒரு மாற்றத்தை செய்து கொண்ட ஒரு அரசாங்கம் என்ற அந்த மாற்றம் தேவை. ඒ නිසා අපි ප්‍රවාහනේ විශාල වෙනසක් කරනවා. ஆகவே இந்த போக்குவரத்து துறையிலே நாங்கள் ஒரு பாரிய மாற்றத்தை செய்வோம். මම ඔබතුමාට සහතිකයක් දෙනවා මේක කොළඹදිත් කිව්වා අපි දැන් කොළඹ පටන් ගන්න තියෙනවා මිනිස්සුන්ට යන්න පුළුවන් මෙට්‍රෝ බස් සේවයක් අපි ඒ බස් සේවය එක්ක මේ අවුරුද්ද අගදී නැතිනම් අනිවාර්ය වශයෙන්ම අපි ලබන අවුරුද්ද මුලදී අර මෙට්‍රෝ බස් සර්විස් එක අපි යාපනයේත් පටන් ගන්නවා. நான் உறுதியாக கூறுகின்றேன், கொழும்பிலும் கூறினேன், இந்த வருடத்தில் இறுதியில் அல்லது கட்டாயமாக அடுத்த வருடத்தில் கொழும்பில் ஆரம்பித்ததை போன்ற அந்த மெட்ரோ பஸ் சேவை ஒன்று யாழ்ப்பாணத்திலும் ஆரம்பிப்போம் என்பது நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். ජාතික සමගිය කියලා කියන්නේ දේශපාලන බලය බෙදා ගැනීම කාල විතරක් නෙමෙයි. தேசிய ஒற்றுமை என்பது அரசியல் ரீதியாக சமத்துவத்தை கொடுப்பது மட்டுமல்ல. උතුරේ මනුස්සයා ගැන මලේග ප්‍රදේශ මනුස්සයා ගැන හිතන එක එයාගේ දෛනික ජීවිතය යහපත් කරන්න මහන්සි වෙන්නේ. வடக்கில் உள்ள மக்கள் தொடர்பாக மலையகத்தில் உள்ள மக்கள் தொடர்பாக நினைத்து அவர்களுடைய வாழ்க்கையை இலகுவாக்க வசதிகளை செய்து கொடுப்பதும் இதில் முக்கியமான ஒரு பங்காக இருக்கின்றது. ජනාධිපතිතුමා යෝජනා කරලා තිබෙනවා අලුතෙන් විශාල මුදලක් යොමු කරලා නගර 10ක් ගොඩනගන්න. ඒ කියන්නේ යාපේ නගරයත් ඒ සලස්න කරලා තිබෙනවා. ඒ යාපේ නගරය අපි අවුරුදු 2ක් සහ 5ක් ඇතුළතදී පුළුල් වශයෙන් පරිවර්තනය කරන්න අපි සම්පූර්ණ සැලසුම් සකස් කරලා අනුමත කරගෙන තිබෙනවා. ஜனாதிபதி அன்றோ தோழர் முடிவெடுத்திருக்கின்றார். இலங்கை முழுவதும் 10 நகரங்களை ஒரு அபிவிருத்தி அடைந்த மாற்றமான நகரங்களாக மாற்றுவதற்கு அதில் ஒரு நகரமாக இந்த யாழ்ப்பாண நகரத்தையும் குறிப்பிட்டு அதையும் பெயரிட்டு யாழ்ப்பாண நகரத்தையும் ஒரு பெரிய மாற்றமான நகரமாக மாற்றுவதற்கு ஒரு 2-3 வருட காலத்தில் நாங்கள் அமைப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறோம். லண்டன் பாரிஸ் நியூயார்க் வகை ஹதන්න නෙමෙයි. லண்டன் பாரிஸ் நியூயார்க் போன்று அமைப்பதற்கு அல்ல.
මොකද ලෝකෙටම තියෙන එක යාපනය. ஏனென்றால் உலகத்திற்கே இருப்பது ஒரே ஒரு யாழ்ப்பாணம் தான். ඒ සංස්කෘතිය ආරක්ෂා කරගෙන அந்த கலாச்சாரத்தை பாதுகாப்பதுடன் මේකේ ඔබතුමාලා පොඩි ගස්සට යට වෙනවා මේකේ තියෙනවා පොඩි පොකුණු 38ක් ඒවා පිරිසුදු කරලා ඒවා හරි ඉස්සෙල්ලා හදාගෙන இங்கு வெள்ளப்பெருக்குகள் வருகின்றன, 38 சிறிய குளங்கள் இருக்கின்றது. அவற்றையும் புனரமைத்துக் கொண்டு அந்த கலாச்சாரத்தை பேணி பாதுகாத்துக் கொண்டு தான் இந்த அபிவிருத்தியை நாங்கள் முன்னெடுப்போம். මිනිසුන්ට ජීවත් වෙන්න පුළුවන් යාපනයක් අපි හදනවා. மக்களுக்கு வாழக்கூடிய சிறப்பான முறையிலே வாழக்கூடிய ஒரு யாழ்ப்பாணத்தை நாங்கள் அமைப்போம் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே கூற விரும்புகிறோம். අවසාන වශයෙන් අපි පිළිගන්නවා අපේ අඩුපාඩුකම් තිබෙනවා. இறுதியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் எங்களுடைய குறைபாடுகளும் இருக்கின்றன. විශේෂයෙන්ම පහුගිය අවුරුද්ද ඇතුළතදී අපිට විශේෂයෙන් උතුරු පළාතේ විවිධ දේශපාලන අදහස් දරන අද අපේ මෙතන සුබුතෝලර ඉන්නවා. ඒ වගේ තවත් විවිධ දේශපාලන අදහස් දරන කණ්ඩායම් එක්ක අපේ දේශපාලන සංවාදය පුළුල් වශයෙන් කරන්න හම්බුනේ නෑ. මොකද අපිට වැඩිපුර තිබුණා රට ස්ථාවර කරගැනීමේ අභියෝගය. ஆகவே கடந்த காலத்திலே எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இங்கு இருக்கும் மாற்று அரசியல்வாதிகள் இருக்கலாம், அவர்களுடன் ஒரு கருத்தாடலை ஏற்படுத்திக் கொண்டு நாங்கள் அவர்களுடன் செவிசாய்த்து அவ்வாறு கலந்துரையாடல் செய்வதற்கு எங்களுக்கு முடியாமல் போனது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். අපි ලෑස්ති අඩුපාඩු හදාගෙන මේ වසර ඉඳලා ඒ යාපනයේ දේශපාලන නැත්තම් වෙනත් ඒ දේශපාලන ක්‍රියාදාරයන් වෙනත් විවිධ ධාරාවල සමග පුළුල් සංවාදයක් කරන්න. මොකද අපි උන්ට ඉතාම උනාවිලා සින්නවා කරුණා කළා මේ ජියෝග්‍රැෆි එකේ වෙච්ච වෙනස තේරුම් ගන්න. මොකද පළවෙනි වතාවට පහුගිය අවුරුදු 100 ඇතුලේ උතුර පිළිගන්න දකුණක් හැදිලා තිබෙනවා. අන්න ඒකත් එකතු කරගෙන අපි මේ සංවාදයට යමු කියලා. ஆகவே எதிர்வரும் காலங்களில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அவ்வாறு மாற்று அரசியல் அல்லது மாற்று நபர்களுடன் கலந்தாலோசித்து அவர்களுடைய ஆலோசனைகளையும் எடுத்து எவ்வாறு இந்த பகுதியை கட்டியெழுப்பது, எவ்வாறு அரசியல் தீர்வுகள் வழங்குவது, ஆகவே அவ்வாறானவற்றை நாங்கள் செய்ய எதிர்பார்க்கின்றோம். ஆகவே மற்ற தலைவர்களிடம் நாங்கள் கேட்கின்றோம், குறிப்பாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அரசியல் வரைபடத்திலே மாற்றம் ஒன்று நடந்திருக்கின்றது. அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்களும் அழிந்து போவீர்கள். ஆகவே அவற்றை ஏற்றுக்கொண்டு அரசியலில் ஈடுபடுவோம் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். උතුරේ නායකයන්ගේ ඉල්ලා සිටින තරුණ නායකයන්ගේ කරුණා කළා ඉතිහාසයේ ජීවත් වීම තරමක් හරි අඩු කළා වර්තමානයට ඇවිල්ලා මේ මිනිසුන්ගේ හෘද සාක්ෂියට අහුම්කම් දීලා வர்த்தமானே ஜீவத்தின் பட்டாங்க. நாங்கள் கேட்கின்றோம், கோருகின்றோம் பழைய அரசியல் தலைவர்களிடம் விசேடமாக அந்த பழைய வரலாற்றிலே வாழ்வதை நிறுத்திவிட்டு நிகழ்காலத்திலே வாழுங்கள். நிகழ்கால பிரச்சனைகளை எடுப்போம். நிகழ்காலத்தில் வாழ்ந்து மக்களுடைய பிரச்சனைகள் எவ்வாறு தீர்ப்பது என்பது தொடர்பாக அக்கறை செலுத்துங்கள். வரலாற்றில் வாழ்வதை நாங்கள் சற்று மறந்துடுவோமே. අනිත් කාරණේ තමයි අපි දන්නවා අපි අපේ රාජ්‍ය ආයතනයේ හොඳ නිලධාරීන් රාශියක් හිටියට සැලකිලි දුර්වලකමක් තිබෙනවා. ඒ නිසා අපි කොච්චර දේවල් උඩින් කරන්න හැදුවත් ඒවා තමුන්නාස්ලාගේ පුංචි දුප්පත් ගම්මානවලට එන්නේ අදාම අඩුවේ. அதே போன்று இன்னொரு சவால் இருக்கின்றது. அரசு துறை எடுத்துக்கொண்டால் கணிசமான அதிகாரிகள், நபர்கள், சிறப்பானவர்கள், நல்லா வேலை செய்கிறவர்கள் என்றாலும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் வினைத்திறனாக வேலை செய்வதில்லை, சரியாக வேலை செய்வதில்லை. அவற்றையும் இடம் கண்டு அவற்றை மாற்றி அமைப்பதும் எங்களுடைய ஒரு சவாலாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். අපි යාපනයේ කිලිනොච්චියේ පාරවල් හදන්න කෝටි 2000ක් අවුරුදු දීලා තිබෙනවා. හැබැයි ඒක වියදම් කළා හරියට පාර හදා ගන්න අපේ රාජ්‍ය අංශය අසමර්ථ වෙලා තිබෙනවා. நாங்கள் கடந்த காலங்களிலே இந்த யாழ்ப்பாணம், கிளிநொச்சி போன்ற பகுதிகளிலே கிராமிய பாதைகள் புனரமைப்பதற்காக கிட்டத்தட்ட 22 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தோம். ஆனாலும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், அந்த 2 கோடியிலே பயன்கள், பிரயோசனங்கள் இன்னும் எடுக்கவில்லை. அந்த பாதைகள் சரியான முறையிலே இன்னமும் செய்து முடிக்க இயலாமல் සමහර කොන්ත්‍රාත් සමාගම් තියෙනවා ටෙන්ඩර් අරගෙන අවුරුද්ද දෙක වැඩ කරන්න නැතුව ඉන්නවා. சில ஒப்பந்தக்கார நிறுவனங்கள் இருக்கு, அந்த டெண்டரை எடுத்து பல மாதங்களாக இன்னமும் நடைமுறைப்படுத்தாமல் அந்த வேலைகளை ஆரம்பிக்காமல் இருக்கின்றார்கள். ඒ නිසා ඒ වගේම අස්සසුම සහනාධාරය දෙන්න ඕන කරලා ලැබෙන්නේ නොදෙන්න ඕන කරලා තමයි ලැබෙනවා. ඒ ප්‍රශ්න තාම අපිට අවසන් කරගන්න බැරි වෙලා තිබෙනවා. அதே போன்று அஸ்வசும கொடுப்பனவுகள் போன்றவற்றை எங்களுக்கு தெரியும், கிடைக்க வேண்டியவர்கள் இருக்கின்றார்கள், அது கிடைப்பதில்லை. ஆகவே அவற்றை இன்னும்
திருத்திக் கொள்ள முடியாமல் இருக்கின்றோம். அதுவும் நாங்கள் ஒரு குறைபாடாக ஏற்றுக்கொள்கிறோம். ඒවට මොනවද තියෙන විසඳුම්? அவற்றுக்கு இருக்கும் தீர்வுகள் என்ன? ඒ විසඳුම් තමයි අපි ග්‍රාමීය ජනතාව සංවිධාන වෙලා නැගිටින්න ඕන. அதற்கு இருக்கும் தீர்வில் ஒன்றுதான் கிராம மட்டத்திலே நாங்கள் அணிதிரண்டு அமைப்புகளாக மாறி நாங்கள் மேலே வர வேண்டும். පාරට සල්ලි වෙන් කළ තියෙද්දි කොන්ත්‍රාත්කරුව හදන්න නැතිනම් ඒකට විරුද්ධව හඬගීමක් ගන්න අවශ්‍යයි. பாதைக்கு நிதியும் ஒதுக்கி ஒப்பந்தக்காரர்கள் அதை நடைமுறைப்படுத்தாவிட்டால் நாங்கள் அந்த கிராமத்து மக்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். ඒ වගේම වෘත්තීය සමහර රාජ්‍ය ආයතන තිබෙනවා කාර්යක්ෂමතාවයෙන් වැඩ කරන්නේ. ඒකට මේ අරමුණුවෙන් වැඩ කරන ராஜ்ய நிர்தாரிகள் ஆதரவு කරන අය ඉස්සරහට එන්නට අපි ආරාධනා කරනවා. அதே போன்று ஒரு சில அரச துறையிலே அரசு அதிகாரிகள் இருக்கின்றார்கள், வினைத்திறனாக செயல்படாதவர்கள். அவர்களுடைய வினைத்திறனை கூட்ட வேண்டுமாக இருந்தால் வினைத்திறனுடன் சிறப்பாக செயல்படும் அரசு ஊழியர்கள் சேர்ந்து முன்வர வேண்டிய தேவை இருக்கின்றது. ඒ නිසා අපි ඔබතුමාට කියන්න කැමති ඔන්න ඔය ටික කරලා තමයි මගේ අමතාර්ථයෙන් අපි 2029 දී අනුරතෝල රැක්ක දේශීය මක්කල් ශක්ති විදියට නැවත මේ රටේ ජනතාවට කියන්නේ මේ ජනවරම තව දික් කළ දෙන්න කියලා. நாங்கள் கூறிய அனைத்தையுமே நிறைவேற்றியதன் பின்புதான் நாங்கள் 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் மக்களிடம் கேட்கின்றோம், இந்த ஆட்சியை முன்னுக்கு கொண்டு போவதற்காக உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் என்ற அந்த கோரிக்கை நாங்கள் அந்த நேரத்தில் அவ்வாறான நிலையில் தான் கேட்போம். ඔබතුමා දකින්නේ නැති මේ ආණ්ඩුව කොච්චර ශක්තිමත් විදියට හරියට කරනවද කියලා මේ ළඟදී ડોક્ટર ජිහාන් පෙරේරා අපේ කඳවුරේ කෙනෙක් නෙමෙයි එතුමා කියලා තිබුණා මේ යුද්ධ මැද්දේ දිත්වා වගේ සුදුගුණාට මැද්දේ ලංකාවේ වර්තමාන පාලනය ලංකාව හරියට මුහුදෙන් බොහොම සූක්ෂමව ලංකාව හරි පාර ගෙනියනවා කියලා. அண்மையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஜியான் பெரேரா என்ற ஒரு நபர், அவர் எங்களுடைய முகாமில் எங்களுடைய பாசறையில் இருந்தவர் அல்ல என்றாலும் அவர் கூறியிருக்கின்றார், இந்த காலகட்டத்திலே வந்த இயற்கை அனர்த்தங்கள், உலகப் போர், இந்த நிலைமைகளிலே சிறப்பான முறையில் இந்த அரசாங்கம் சரியான வழியிலே பயணித்திருக்கின்றது, அதற்காக அரசாங்கத்திற்கு நன்றி கூற வேண்டும் என்று அவ்வாறான நபர்கள் கூட இந்த அரசாங்கத்திற்கு நல்லதை கூறுகிறார்கள். ඒ නිසා දිත්ත වලින් මේ ඇමරිකාව විසින් ඉරානට කරන යුද්ධය ඇස්සේ අපි රට මේ ගානට අපිට ගෙනියන්න පුළුවන් වුණා නම් ඔබතුමාලා මතක තියාගන්න මේ අවුරුදු පහේ ලංකාව ඉතාම ශක්තිමත්ව ඉතාම හොඳට ගෙනියන්න පුළුවන්. ஆகவே டிட்வா சூறாவளி அனர்த்தம், அதே போன்று இந்த உலகத்தில் சர்வதேசத்தில் இருக்கும் யுத்தம் நடந்த சூழலிலும் கூட நாங்கள் இந்த அரசாங்கத்தை, இந்த நாட்டை சரியான வழியிலே கொண்டு போவதாக இருந்தால் எதிர்வரும் காலங்களிலே எந்த ஒரு பிரச்சனை நெருக்கடி வந்தாலும் சரியான முறையிலே இந்த நாட்டை கொண்டு போவோம் என்ற அந்த உறுதியை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். ඒ නිසා රාජපක්ෂලාගේ වික්‍රමසිංහලාගේ බොරු බයිලවට අහු වෙන්න එපා. අපි මේ රටේ වගේ බොරු ඡන්දීට පොඩ්ඩක්වත් බය නැහැ. අපි මේ රටේ හිසරවන හිසරවන්නේ ජනතාව ඉස්සරහ විතරයි. නිසා නැවත වතාවක් අපි කියන්න කැමති මේ දේශපාලන දූෂිතයන් සියලු දෙනාම අපි විශ්වාස කරනවා ඊළඟ මාස කිහිපය ඇතුළතදී අවුරුද්ද විතර වෙනකොට අධිකරණයෙන් මේගොල්ලන්ව ඉවත් කළා තිබේ. ඒ නිසා අපි එක සිහිනයක් තබාගෙන වැඩ කරන්න පටන් ගන්නවා. ஆகவே போலி சண்டியர்களான இந்த ராஜபக்சாக்கள், ரணில் அல்லது அவர்களுடைய சிஷ்யன்கள், அந்த போலி சண்டியர்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். நாங்கள் அடிபணிவது இந்த நாட்டு மக்களுக்கு, மக்கள் ஆணைக்கு. ஆகவே அந்த மக்கள் ஆணையை மதித்து நாங்கள் எதிர்வரும் காலங்களிலும் செயல்படுவோம். சில நேரம் அந்த போலி சண்டியர்கள் சிறைகளிலே அடைக்கப்படலாம் எதிர்வரும் காலங்களிலே. ஆகவே அவ்வாறான ஒரு சூழலிலே சிறப்பான அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம் என்று நாங்கள் கூறுகிறோம். ஆகவே எங்களுக்கு ஒரு கனவு இருக்கின்றது. ඒ සිහිනය තමයි අපි අපේ දේශපාලන නතර කරන තැන තමයි ලංකාව ජාතික සමගිය උතුරන යුද්ධ නිසා යුරෝපයේ කැනඩාවට යන්න වෙච්ච ඒ අම්මා තාත්තා උතුරේ යාපනයේ නැවත ලංකාවට එන්න හිතන ජාතික සමගිය උතුරන සංවර්ධිත ලංකාවක් ගොඩනගන එක තමයි දේශීය මක්කල් ශක්තිවල සිහිනය. අන්නේ සිහිනය වෙනුවෙන් අපි ඔක්කොම එකට වැඩ කරමු කියලා ආරාධනා කරමින් ඔබ සියලු දෙනාටම ජය වේවා ප්‍රාර්ථනා කරමින් අපි සමුගන්නවා. ඔබට ජය වේවා. அந்த கனவுதான் இந்த நாட்டிலே நாங்கள் தேசிய மக்கள் சக்தி இந்த அரசியலிருந்து நாங்கள்
விடுபடுவதாக இருந்தால் எமது எதிர்பார்ப்பு தான் இந்த நாட்டிலே தேசிய ஒற்றுமை என்பது வழிந்தோடும் நிரம்பி வழிந்தோடும் ஒரு நிலையிலே இந்த நாட்டின் சிறப்பான ஒரு அபிவிருத்தியை அனுபவிக்கும் இந்த நாட்டில் அனைத்து மக்களும் சிங்களம் தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவருமே நிம்மதியாக எல்லா உரிமைகளுடன் எல்லா வசதியுடன் வாழக்கூடிய ஒரு சூழலை அமைப்பது, அந்த சூழல் அமைக்கும் வரையும் எமது பயணம் நீடித்துக் கொண்டிருக்கும். அந்த நீடிப்புக்காக நாங்கள் அனைவருமே கைகோர்த்துக் கொள்வோம், அந்த நீடிப்புடன் நாங்கள் அனைவருமே செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு தனது உரையை முடித்துக் கொள்கின்றார். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம் என்று கூறுகிறேன். தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மே தின கூட்டத்தில் அமைச்சர் பிமல்